தமிழ்நாட்டுல ரொம்ப நாளாவே யாராவது அவங்க தலைவர்கள் இறந்துட்டாங்க, இல்லாட்டி தலைவர் மேல ஏதோ ஒரு குற்றம் தவறா வந்துருச்சு, இல்ல ஏதோ ஒரு தப்பு வந்துருச்சு, ஜெயிலுக்கு போட்டாங்க, அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ், அதாவது அவங்கள ரொம்ப நேசிக்கிறவங்க, அவங்க தீக்குளிச்சுலாம் இறந்துருக்கிறாங்க. பட் அதெல்லாம் இப்ப படிப்படியா நிறைய குறைஞ்சிருச்சு. தலைவர்கள் மேல இருக்கிற மோகம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க தோத்துட்டாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு அவங்க மேல ஒரு அபாண்ட பழி வந்துருச்சு, அதனால அவங்க தீக்குளிக்கிறது இந்த மாதிரி உள்ள தவறான சிந்தனைகள் செய்யறது இல்லை. ஆனால் சிலருக்கு இந்த எலெக்ஷன் மேலே ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் அப்படியே வெறி பிடிச்சு விஜய் மேலே பாசத்தை கொட்டியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால விஜயே தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதனால 1-2 பேர் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தாய்மார்கள்லாம் கொஞ்சம் உங்கள் குழந்தைகள்கிட்ட பத்திரமா இருங்க. நீங்கள் எது சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி உள்ள சமுதாயம் தான் நம்ம வளர்த்துருக்கோம். இனிமேலாவது படிப்பறிவில் கொஞ்சம் யோசிக்கிற தன்மை, அதாவது நம்ம இது வரைக்கும் மனப்பாடத்தன்மை தான் கொண்டு போயிருக்கோம் பிள்ளைகளுக்கு. அதை சிந்திச்சு யோசித்து அனலைஸ் பண்ணி தீவிரமாக முடிவெடுக்கிற தன்மையை உருவாக்குற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். மே 4ஆம் தேதி இளைஞர்களே நல்ல குதூகலமாக கொண்டாடுங்க. உங்க தலைவர் ஜெயிப்பாரு. அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால தோத்துட்டா கூட அடுத்த 3 ஆண்டுகள்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன், பாராளுமன்ற தேர்தல் வரும். அதுல ஜெயிச்சிருவாரு. ஏன் விஜய் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கலாம். அதனால எந்த ஒரு சின்ன தவறுகளும் செஞ்சிடாதீங்க. நம்ம இந்தியா, உங்க அம்மா அப்பா, உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க பாரதம், வளர தமிழ், ஒளிரடு தமிழகம்.